தாக்கம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நம்ம யாரை எதை பத்தி தாக்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஏடிஎம்கே அதாவது அதிமுக பத்தி தான் நம்ம இந்த வீடியோ தெளிவா பேச போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான். சரி, நம்ம ஒரு கிராமத்துல இருக்கோம். ஸோ தேர்தல் நிலவரங்கள் எப்படி போயிட்டு இருக்கு, இந்த தலைவர்களை என்ன மாதிரி தவறுகள்லாம் பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கண்கூட பார்க்குறோம். ஸோ அதனால ஏன்னா நம்ம வந்து ஒரு கிராமத்தில் இருக்கிறோம். ஸோ சமூக வலைதளம் நம்ம பார்க்குறோம், நம்ம நண்பரோட ஒரே கலந்து பேசுகிறோம். ஸோ அதைத்தான் நான் ஒரு வீடியோவை பதிவு பண்ணுறேனே தவிர தேவையில்லாமல் அவங்க கட்சியை விமர்சனம் போடுறோம் அப்படிலாம் கிடையாது. சில தவறுகள் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அசைக்க முடியாத ஒரு கட்சியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதுக்காகத்தான் நான் அந்த வீடியோ பதிவு பண்றேன். சரிங்களா? சரி, ஓகே. ஏடிஎம்கே அவங்க வந்து கடந்து வந்த பாதைகள் எப்படி அப்படிங்கிறத நான் தெளிவா சொல்றேன். அதாவது அம்மா விடுங்க, அதுக்கப்புறம் நடந்த கதையை தான் நான் சொல்றேன். ஏன்னா அம்மா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் அவங்க ஆட்சியில இருந்தாங்க. உண்மையிலேயே சொல்றேன், அந்த அம்மா ஆட்சியில அம்மா ஜெயலலிதா அவங்க இருக்காங்கல்ல, அவங்க பண்ண ஆட்சிகளை கடைசி 2 வருஷம் பண்ணாங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், சூப்பரா பண்ணாங்க. உண்மையிலேயே சொல்றேன், வெறித்தனமா இருந்துச்சு. உண்மையான பவர் சென்டர், ஒன்லி ஒன் பவர் சென்டர் அப்படின்னா எக்ஸாம்பிள் அதை தெளிவா சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அமைச்சர்களை அப்படி கைக்குள்ள வச்சுக்கிட்டு யாரு எந்த தவறும் பண்ணக்கூடாது, அப்படி ஏதாவது பண்றதா இருந்து என்கிட்ட கேட்டுதான் நீங்க பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ரிக்டா அருமையா பண்ணாங்க. உண்மையிலே அந்த மாதிரி ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்க்க முடியுமா அப்படிங்கிறது இனிமேல் கேள்விக்குறிதான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, அதுவும் மெயினாக சொல்கிறேன், இந்த டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி இருக்குல்ல, யாராவது அந்த மாதிரி படிக்கிற ஆள் இருந்தால் கண்டிப்பாக அதெல்லாமே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி யாராவது கை வச்சா கெட்டு போனாங்க, அவ்வளோதான். இது வரைக்கும் அப்படித்தான் நடந்திருக்கு. நான் வந்து அடுத்த வீடியோல கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த டிஎன்பிஎஸ்சி மேல கையை வச்சவங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிரந்தரமா இருந்ததே கிடையாது. சத்தியமா சொல்றேன். எந்த டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பல்கி ஓட் பேங்கிங். உண்மையிலே சொல்றேன், அதை நான் ரீசன் வந்து அப்படி நான் அடுத்தடுத்தோடு நான் தெளிவா சொல்றேன். சரிங்களா? ஏன்னா இதுவும் ஒரு காரணம். இப்ப இந்த டிஎம்கே எல்லாம் ஆட்சியை கலந்துச்சுல, டிஎன்பிஎஸ்ஸோட பங்கு முக்கியமான பங்கு. அது பல அரசியல்வாதிக்கு அது புரியவே இல்லை. அதை நான் எப்படிங்க அப்படி நான் ஆதாரப்பூர்வம் அடுத்தடுத்த நான் தெளிவாக சொல்கிறேன். சரிங்களா? ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க கண்ட்ரோல் வச்சுக்கிட்டாங்க. உண்மையிலேயே சொல்கிறது, அம்மா வந்து இந்த 2 வருஷம் ஆட்சியில் அற்புதமாக பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் அம்மா வந்து மறைந்தார்கள். அப்புறம் அதுக்கப்புறம் யார் கைக்கு போச்சு அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். யார் கைக்கு போச்சு? நம்ம ஐயா. ஏன்னா அந்த 2 பேருக்கு போட்டி இருந்துச்சு. ஏன்னா அந்த ஓபிஎஸ்ஸா இபிஎஸ்ஸா அப்படின்ற பன்னீர்செல்வத்துக்கு கொடுக்கலாமா, அல்லது நிறைய பேர் பன்னீர்செல்வத்தை செலக்ட் பண்ணாங்க. பட் அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்கு கைக்கு போகுதுன்னா நம்ம சசிகலா அவங்க கைக்கு போகுது. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா யார் கையில் கொடுக்குறாங்க? நம்ம எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர் கையில் கொடுக்குறாங்க. அந்த 3 வருஷம் ஆட்சி அவங்க கையில் கொடுத்துட்டு அவங்க ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த விவரங்கள் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கே தெரியும். எனக்கு பொறுத்த சொல்கிறேன், அந்த ஒரு 3 வருஷம் ஆட்சியை கரெக்டாக ஒரு பயன்படுத்த தெரியவே இல்லை, கொஞ்சம் கூட தெரியல. மிஸ் பண்ணிட்டா. இனிமேல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி காலங்கள்லாம் வருமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், உண்மையாகவே சொல்கிறேன், இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்கிறேன். நம்ம ஐயா டிஎம்கே தலைவர் மு.க. ஸ்டாலின் கூட ஓரளவுக்கு மனசார ஏற்றுக்கலாம். ஆனால் நம்ம ஐயா எடப்பாடி அவர் இருக்கிறாரு, ஐயோ ஒன்னா நம்பர் டேஞ்சர்ஸ். உண்மையிலே சொல்ற, பதவிக்காக என்ன வேணாலும் பண்ணுவார். அவருடைய கடந்த காலங்களை நீங்க பாருங்க, நல்லாவே தெரியும். அவருக்கெல்லாம் ஒன்லி அந்த மினிஸ்டரு எம்எல்ஏ ஒன்லி பாயிண்ட் டு பாயிண்ட் சிஎம் தான் ஆகணும் அப்படிங்கிறது அவரோட டார்கெட்டே அதுதான். ஏன்னா அந்த 3 வருஷம் நல்லா மிதந்துட்டாரு அந்த 3 வருஷத்துல. அதனால அதுலேருந்து மீண்டும் அந்த பதவியை இருந்து அதை விட்டு கொடுக்க முடியல, யாருக்குமே விட்டு கொடுக்க முடியல. ஓகே, ஆசை இருக்கலாம், பட் அதுக்குண்டான செயல்பாடுகள் கொஞ்சம் கூட இல்லையே. அருமையா பண்ணிருக்கலாமே. 3 வருஷம் உங்க கையில கிடைச்சு, சும்மா அப்படி தங்கமா அப்படியே அச்சய பாத்திரமானே கிடைச்சு, அதை நீங்க சூப்பரா யூஸ் பண்ணிக்கலாம். உண்மையிலே சொல்றேன், வெறித்தனமா பண்ணிருக்கலாம். அம்மாவோட ஒரு படிக்கு மேல நீங்க பண்ணிருக்கலாம். உண்மையாவே சொல்றேன், எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். நீங்க நடத்தின இந்த 3 வருஷம் ஆட்சியில அதாவது நான் வந்து அவருக்கு சப்போர்ட் எல்லாம் பேசல. அவர் எனக்கு யாரோட தெரிந்த செங்கோட்டையன் இருக்காரு, இப்ப இருக்காருல்ல நம்ம அமைச்சராக இருக்காரு டிவிகேல,
அவர் அற்புதமாக பண்ணார். நீங்கள் கொடுத்த அந்த கல்வித்துறையை அவருடைய குவாலிஃபிகேஷன் வெறும் 10 தான். ஆனால் தெளிவாக பண்ண உண்மையிலே நான் வந்து இவர் கையெல்லாம் கொடுத்துருக்குறாங்க, என்ன நம்ம பிள்ளைகள் என்ன ஆகப்போது நம்ம நினச்சானா நான் யோசிக்கவே அந்த அளவுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து யூனிஃபார்ம்லேருந்து பெர்ஃபெக்டாக ஒரு நேட் எக்ஸாமுக்கு எந்த மாதிரி அவர் தான் நிறைய சிலபஸை உள்ள கொண்டு வந்தார். உண்மையிலேயே சொல்கிறேன், அற்புதமாக பண்ணார். அதுக்கப்புறம் என்ன ஒரே குட்டையில் ஒரு மட்டும் நீ மட்டும் என்ன யோக்கியமாக இருக்க வாடா அப்படின்னு சொல்லி மற்ற அமைச்சரை போட்டு இது பண்ணி ஏன்னா அவருடைய அமைச்சரில் அவர் கொஞ்சம் நல்லாவே இருந்தார். அப்புறம் மற்ற அமைச்சரெல்லாம் போட்டு பிரெயின் வாஷ் பண்ணி அவரையும் ஒன்றும் இல்லாமல் ஆகிக்கிட்டாங்க. கடைசியில் கெட்ட பேர் உண்டாங்க. ஏன்னா நல்ல இந்த டிஆர்பிலாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து கணினி மயமாக்க போகிறேன்னு சொல்லி ஏன்னா கணினி மயமாக்குச்சுன்னு என்னென்னு உங்களுக்கே தெரியும். அது ஒரு நெகட்டிவாக போய் பல பிரச்சனைகள் நல்லா பண்ணிட்டு இருந்தார். உண்மை அதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போனால் இந்த லேப் பஸ்டண்டோடைய இந்த செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா அற்புதமாக நேர்மையாக பண்ணார். உண்மையிலே சொல்கிறேன், அது வந்து எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன். அதில் ஏன் நேர்மையாக நான் சொல்கிறேன்னா அதில் உள்ள வந்தவங்க அத்தனை பேருமே கிட்டத்தட்ட 100க்கு ஒரு 40% இருக்கும். எல்லாம் விடோஸு, கணவனை இழந்தவர்கள், கைவிடப்பட்டவர்கள், இவங்க தான் ஹேண்டிகேப்டு, இவங்க தான் நிறைய பேர் உள்ள வந்தாங்க. உண்மையிலே அவர் அந்த ஒரு செயல்பாடுக்காகவே உண்மையிலே அவரெல்லாம் அது வாழ்த்துக்கு உண்மையிலே அது வார்த்தையிலே கிடையாது. உண்மையிலே எனக்கு அவர் யாருடைய எனக்கு தெரியாது, அவர் கொள்ளடிச்சார் அதை நமக்கு, ஆனால் அவருடைய செயல்பாடு அந்த இடத்துல அற்புதமாக பண்ணார். அதுக்கப்புறம் தான் பல அமைச்சர் நீ நடைபெற யோக்கியமாக இருக்குன்னு சொல்லி எல்லாமே போட்டு நாசம் பண்ணிட்டாங்க. அந்த 3 சாட்சியை இவர் கரெக்டாக பண்ணியிருப்பாரு. இந்த எடப்பாடி ஐயா அவர்கள் பண்ணியிருப்பார்னா இன்னைக்கு அசைக்க முடியாத ஒரு சக்தி அவர் இருந்திருப்பார். உண்மையில் ரொம்ப தப்பு பண்ணிட்டார். அதில் ஒரு பார்த்தா நிறையா தவறுகள் இருக்குது. அதில் மெயினாக ரொம்ப வைரலானது, ரொம்ப முகம் சுளிக்க வச்ச தவறுகள் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த தூத்துக்குடி அவருக்கு அந்த தூத்துக்குடிக்கு செட்டே ஆகாது. உண்மையிலே சொல்கிறேன், அந்த தூத்துக்குடியில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டெர்லைட் கம்பெனி அந்த போராட்டம் பண்ணாங்கல்ல, அதில் துப்பாக்கி சுடு 13 பேரை சுட்டு கொண்டாங்க. கடைசியில் இவர் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, நான் வந்து நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தேன் அப்படின்ட்டு ஒரு பிளேட்டை போட்டு விட்டார். ஐயோ, அது வந்து உண்மையிலே மறுக்கவே முடியாது. ஏன்னா இவருடைய பெர்மிஷன் இல்லாமல் இந்த ஷூட்டிங் ஆர்டர் பண்ணவே முடியாது. ஆனால் கடைசியில் இவர் வந்து நான் வந்து நியூஸ்லாம் பார்த்தேன் அப்படின்ட்டார். சரி, ஓகே, அது ஒரு பக்கம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த 2 பேர் போலீஸால் அடிச்சே கொண்டாங்கல்ல, ஐயோ அவங்க உடம்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக அந்த எலெக்ஷன்லாம் அதை போட்டு காமிச்சிட்டே இருந்தாங்க. டிஎம்கேக்காரங்க அதை விடவே இல்லை. உண்மையிலே இவங்க வந்து ஏடிஎம்கே, ஏன்னா அவங்க வந்து ஆக்சுவலாக இங்கே டிவிக்கே வராதுன்னு அவங்க எதிர்பார்த்தாங்க. அந்த டிஎம்கேடைய ஒன்லி ஃபோக்கஸ் ஏடிஎம்கே தான். ஸோ அவங்களுடைய குறைகளாக இவங்க போட்டுக்கிட்டே இருந்தா தவிர அந்த டிவிக்கே பக்கம் அவங்க வரவே இல்லை. ஏன்னா ஒரு சில இடத்துல தான் விஜய் பற்றி பேசியிருப்பாரு நம்ம ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்கள். மற்ற எல்லாமே ஏடிஎம் பற்றி தான் பேசியிருப்பாரு. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் யாரும் இவங்களுக்கு ஒரு தெரியவே இல்லை. கடைசியில் டிவிக்கே தான் வந்துருச்சு போட்டு அதில் அவர் ஃபோக்கஸ் பண்ணது எல்லாமே இந்த 13 பேர் துப்பாக்கி சூடு, அந்த 2 பேர் கொன்னது, இதைத்தான் பொழுதனைக்கு போட்டு காமிச்சு இதெல்லாம் முகம் சொல்லிக்க வச்சுச்சு. நட இப்படிலாம் பண்ணியிருக்காங்களே ஏடிஎம்கே, அந்த ஐயா எடப்பாடியை பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிறது பேச்சு தான் அடிபட்டுச்சு. அந்த 2 பேரை சுட்டு கொன்னது அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன அப்படின்னா, அதே மாதிரி அந்த பொள்ளாச்சி பிரச்சனை, அந்த 2 பேர் சுட்டு கொன்னதில் குற்றப்பத்திரிக்கை வந்து போலீஸ் தாக்கல் பண்ணுறாங்க. அதை அப்படியே கொண்டு போய் சட்டமன்றத்தை வாசிக்கிறார். என்ன சொல்கிறாரு, அவர் வந்து பையன் இறந்துட்டா துக்கம் தாங்க மாட்டாங்க தான் ஹார்ட் அட்டாக்ல அப்பா இறந்தாருன்னு சொல்லி இந்த போலீஸ் என்ன எழுதி கொடுத்தாங்களோ அப்படியே வாசிக்கிறாரு. மிகப்பெரிய நெகட்டிவாக போச்சு. அதுக்கப்புறம் வெறுத்துட்டாங்க ஏடிஎம். ஏன்னா இப்போ இந்த ஓட்டு போடுறதும் அந்த அம்மாவுக்காக தான் போடுறாங்க. அந்த பழைய ஆளுகள் எல்லாம் அந்த வயசானவங்க, அந்த அம்மா ஓகே, இந்த இரட்டலை ஓகே, அதை வச்சு தான் அவங்க, ஏன்னா யார் எவருக்கா எதுவுமே தெரியாது. இரட்டலை அம்மா, அதை அவங்க எம்ஜிஆர், அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் ஓட்டு போடுறாங்களே தவிர மற்றபடிலாம் அவ்வளோதான். இனிமேலாம் எனக்கு தெரிஞ்சு சொல்கிறேன், இந்த ஏடிஎம்கே அப்படிங்கிறது இன்னும் இப்போ என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும். குதிரை பரம்புறாங்க, அதை பற்றி நான் ஒரு இதில் பேசுவோம், கண்டிப்பாக ஒரு வீடியோ நம்ம தெளிவாக பேசுவோம், சரிங்களா? ஸோ இவ்வளோ தவறுகள் வச்சுக்கிட்டு நான் வந்து முதலமைச்சராக நான் ஆயிடுவேன் அப்படிங்கிறது இது வந்து காணல் நீர் மாதிரி தான். உண்மையிலே நீங்கள் வந்து அந்த 3 வருஷத்தை ரொம்ப மிஸ் பண்ணிட்டீங்க. சூப்பராக பண்ணியிருக்கலாம். நல்லா முதல்ல அர்ஜுன் மாதிரி அருமையாக பண்ணியிருக்கலாம் உண்மையை. ஏன்னா நீங்கள் ஒரு தமிழர், ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து வரீங்க. அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் நீங்கள் எல்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க. எனக்கு தெரிஞ்சு அதில் 3 வருஷம் ஆச்சுல ஒன்றுமே பண்ணல. அவ்வளோதான், ஒன்றுமே, ஜீரோ. ஒரு டேம் புதுசாக ஒரு டேம் நமக்கு எடுப்பாங்க, எதுவுமே கிடையாது. அவ்வளோதான். எப்படியோ
அமைச்சர்களுக்கு லாக்காவை பிரித்து கொடுத்துட்டீங்க, எவ்வளோ அடிக்க முடியும் அடிங்கடா அப்படின்னு அப்படி விட்டு கண்டுக்கிறான் விட்டீங்க. ஏன்னா ஆட்சி வந்து நம்ம அந்த 3 வருஷம் நம்ம கொண்டு போகணும். இதுக்காக வேண்டி அவங்க பண்ணுற எந்த ஒரு ஊழலையும் கண்டுக்கல, எதுவுமே பண்ணல. கடைசியில் எந்த ஒரு ஓட்டும் உங்களுக்கு விழலை. அவ்வளோதான். அந்த 47 இடத்தோட சரி. இனிமேல் வரக்கூடிய காலங்களில் என்னை பொறுத்த உங்களுடைய அந்த கனவு வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி தான். இனிமேலாக தயவுசெய்து ஒரு நல்ல கட்சி, ஒரு டிவிக்கேவோ இல்லை ஒரு நல்ல கட்சி கூட சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அமைச்சர் பதவியில் நான் அப்படியே கன்டினியூ பண்ணுறேன். அதுதான் நல்லது. நீங்கள் ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பேராசை மிகப்பெரிய பேராசை. அந்த பேராசை கூட செயல்பாடும் இருந்திருக்கும். ஏன்னா நீங்கள் ஆட்சியை எப்படி வாங்கணும் உங்களுக்கே தெரியும். அதாவது சசிகலா அவங்க வந்து அந்த அம்மா வந்து நல்லவங்களுக்கு அது அப்பாற்பட்ட விஷயம். இருந்தாலும் அவங்களால தான் உங்களுக்கு அந்த பதவியே கிடச்சி கடைசி அவங்களே ஒரு ஆட்டிட்டீங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, மிகப்பெரிய நம்பிக்கை தரும். ஆனால் அப்படி இருந்து உங்களை வந்து ஒரு சில கூட்டம் உங்களை நம்பிக்கிட்டு இருக்குன்னா அதுக்காவது நீங்கள் கரெக்டாக பண்ணியிருக்கணும். எல்லா இடத்துலையும் சொதப்பல், ஏதோ பேசுகிறீங்க அவ்வளோதான். ஏதோ உங்களுடைய தொகுதியை நீங்கள் சூப்பராக வச்சுருக்கீங்க, அந்த எடப்பாடி தொகுதியை மட்டும். அப்போ நீங்கள் உங்கள் தொகுதி மட்டும் பார்த்தா போதாதுல்ல. அப்போ எல்லா தொகுதி நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி நல்லா சூப்பராக பண்ணிங்கன்னா எல்லா மக்களும் கண்டிப்பாக டிஎம்கே அதுக்கு வந்து மாற்றம் கண்டிப்பாக ஏடிஎம்கே செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் பண்ண உங்கள் தவறால தான் இனிமேலாம் அது எனக்கு தெரிஞ்சு சொல்கிற வாய்ப்பு மிகப்பெரிய கம்மி தான். வாய்ப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ இருக்கிற உங்களுடைய எம்எல்ஏக்கள் எல்லாமே ஷிஃப்ட் ஆகிட்டே இருக்கிறாங்க. இனிமேல் அது 0 தான். ஏன்னா என்னைக்கு அம்மா ஜெயலலிதா அவர்கள் போனாங்களோ நீங்கள் என்னைக்கு சரியான ஒரு ஸ்டாண்டர்டாக கொண்டு போக முடியும். ஏன்னா பேராசை இப்போட இடையில கூட நீங்கள் பேசியிருக்கீங்க. ஓகே, நமக்கு வந்து டிஎம்கே வந்து நமக்கு வந்து முதலாம் பாருங்கள், அந்த பதவிக்காக நீங்கள் எவ்வளோ இறங்கி போகிறீங்க. இதெல்லாம் அது முகம் சுளிக்கிற அளவுக்கு அதெல்லாம் ஒரு இதெல்லாமே நீங்கள் உங்கள் செயல்படலை காட்டணும். ஒரு பதவி நமக்கு கிடைச்சிருக்குன்னா நல்லா எப்படி பண்ணணும், மக்களை நம்ம வந்து நேசிக்கணும், எப்படி நம்ம கொண்டு போனால் நம்மளை எப்படி நேசிப்பாங்க, நம்ம என்னென்ன நல்லது என்னென்ன திட்டங்களை கொண்டு போனால் மக்களுக்கு பிடிக்கும், அந்த மாதிரி நீங்கள் அனலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக உங்களை செலக்ட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வந்து எதையுமே பண்ணல. எனக்கு வந்து நான் போனால் சிஎம்மாக தான் போகணும் அப்படின்னா வாய்ப்பே இல்லை. இப்போ கடைசியிலோட இந்த பதவிக்காக டிஎம் கூட கூட்டணி கூட நீங்கள் ஆரம்பிச்சிங்க. நீங்கள் தான் பேசியிருக்கீங்க. அதான் உங்கள் சிவி சண்முகம்லாம் பேசுகிறாரு. அப்படி எல்லாம் ஓப்பனாக பேசுகிறாங்களே. அப்படிங்கெல்லாம் பண்ண தவறுகள் நிறையா. அதை நீங்கள் சேஞ்சு பண்ணியிருப்பீங்கன்னா சூப்பராக அசைக்க முடியாத ஒரு சக்தியாக நீங்கள் இருந்திருப்பீங்க. இனிமேல்லாம் என்னை பொறுத்தவரை ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். சரிங்களா? ஓகே நண்பர்களே. ஸோ அடுத்தடுத்த வீடியோ நம்ம வந்து யாரை எதை தாக்கி நம்ம பேசுவோம். அதை தாக்குதல் கிடையாது. ஸோ சில குறைபாடுகள் இருக்குது, அதெல்லாம் சரி பண்ணிக்கிட்டாங்கன்னா நமக்கு பிடிச்ச தலைவராக இருப்பாங்க. அதுக்காக நம்ம வந்து ஒரு சேனலை ஓப்பன் பண்ணி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பரே. நன்றி.